ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் இன்றைக்கி சுவையான ஸ்ரீலங்கன் வட்டலப்பம் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தேவையான பொருட்களை நான் இங்கே டிஸ்பிளேயில் காட்டுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து அதன் அளவுகளையும் செக் பண்ணி பாருங்க. பிறகு நான் இங்கே வந்து 500 கிராம் சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அந்த சர்க்கரையை பானி மாதிரி காய்ச்சி எடுக்க போகிறேன். அதுக்கு ஒரு சட்டியை அடுப்பில் வச்சுட்டு அதுக்குள்ளே நான் மெல்லிய துருவல்களாக துருவி வச்சுருக்கிற சர்க்கரையை எடுத்து நல்ல ஒரு பானி பதத்தில் காய்ச்சி எடுக்க போகிறேன். இந்த காய்ச்சிற நேரத்திலேயே நான் எடுத்து வச்சுருக்கிற 50 கிராம் வெள்ளை சீனியையும் இதுக்குள்ளே சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்கு நீங்கள் வந்து ப்ரௌன் சீனி வேணுமெண்டா அதையும் சேர்த்துக்கொள்ளலாம். நான் 50 கிராம் சேர்த்துருக்கிறேன் 500 கிராம் சர்க்கரைக்கு. இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதோட 1 கப் தண்ணியும் சேர்த்து இதை வந்து ஒரு பானி மாதிரி இப்போ நாங்கள் பதத்துக்கு கொண்டு வருவோம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு மெல்லமாக காய்ச்சி எடுத்துக்கொள்ளுங்க. சர்க்கரையெல்லாம் முருகின பிறகு இப்படி ஒரு பதம் எங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு ஒரு 6-7 ஏலக்காவை அடித்து அதுக்குள்ளே போட்டுக்கொள்ளுங்க. அப்போண்டா எங்களுக்கு வந்து முட்டையில் வர்ற வெடுக்கு மணத்தை இதை எடுக்கிறதுக்கு உதவி செய்யும். சூடாகி நல்ல சர்க்கரை கரைஞ்சி எல்லாம் சேர்ந்து வர்ற நேரத்தில் நாங்கள் வந்து அடுப்பை நிப்பாட்டிட்டு அதை நல்லா வந்து ஆற விடணும். இப்படி கொஞ்சமாக கொதித்து வந்துட்டுது இந்த சர்க்கரை பானி. இப்போ நான் வந்து இதை நிப்பாட்டி நல்லா ஆற விட போகிறேன். நீங்கள் வந்து முட்டையோட சேர்க்கைக்குள்ளே ஆற இல்லையண்டா அது வந்து திரஞ்சு வந்துடும். அதனால் நல்லா அதை ஆற விட்டுட்டு பக்கத்துலேயே நாங்கள் முட்டையை ரெடி பண்ணுவோம். இப்போ இதுக்கு வந்து நான் 10 முட்டை எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு முட்டையும் தனித்தனியாக உடைச்சி பார்த்து நல்லதான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்குள்ளே அந்த வெள்ளை நூல் மாதிரி ஒரு வெடுக்கு இருக்கும் தானே, அந்த வெடுக்கையும் லைட்டாக தட்டி எடுத்து போட்டு பிறகு 10 முட்டையும் ஒன்றா சேர்த்துட்டு பீட்டரில் ஜூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து கரண்டியாலேயோ இல்லாட்டி கைக்கு க்ளவுஸ் போட்டுட்டோ இதை வந்து நல்லா அடித்து எடுத்துக்கொள்ளலாம். நான் வந்து இன்றைக்கி கரண்டியால் தான் அடிக்கிறேன். என்கிட்ட விஸ்க் இல்லை, அதனால் கரண்டியால் அடித்துக்கொள்கிறேன். இல்லைன்னா நீங்கள் அந்த வய விஸ்க் இருந்தால் அதாலேயும் அடித்து கொள்ளலாம். நல்லா அடித்து முட்டை வந்து நல்லா நுரைச்சி சேர்ந்து கலர் மாதிரி வரணும். அது வரையும் வடிவாக அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. கொஞ்சம் கை நோவும் தான் விட்டு விட்டாவது அடித்து எடுத்துக்கொள்ளுங்க. பீட்டரால் அடிக்கும்போது என்ன நடக்கும்னா முட்டை வந்து சூடாகும், பீட்டரும் சூடாகும். அதுக்கு வந்து எங்களுக்கு பதம் ஏதாவது மாறி வந்துருமன்றதுக்காக கையால் இல்லையண்டா இப்படி கரண்டி இல்லையண்டா வய விஸ்க் வச்சு நல்லா அடித்து கலந்து கொள்ளுங்க. இந்த நேரத்தில் நான் வந்து நல்லா கூட தாராளமாகவே வெனிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கொள்கிறேன். ஏனெண்டா எங்களுக்கு வந்து ஒரு துளியும் இந்த முட்டை வெடுக்கு வந்து வரக்கூடாது. வட்டலப்பத்தில் வந்ததுண்டா எங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ வந்து நல்லா வெனிலாவை சேர்த்துக்கொள்கிறேன். இப்படி நல்லா நுரைச்சி இந்த மஞ்சள் பதம் வந்து கொஞ்சம் மாறி எல்லாம் கலந்த மாதிரி வரணும். அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து எங்களோட சர்க்கரை பானியை சேர்த்துக்கொள்ளணும். கித்தூள் கருப்பட்டி சேர்த்துக்கொள்ளலாம், இல்லையாண்டா சர்க்கரை சேர்த்துக்கொள்ளலாம். தனி வெள்ளைச்சீனி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த கலர் வராது. இலங்கையில் வட்டலப்பம் சாப்பிட்டாக்களுக்கு கல்யாண வீடுகள்லையோ இல்லாட்டிக்கு முஸ்லீம் நண்பர்கள் தந்து வட்டலப்பம் சாப்பிட்டாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நல்ல பானி மாதிரி இப்படியே வெட்டி சாப்பிட நல்ல இதாக இருக்கும், நல்ல கருப்பு கலரில் இருக்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி அதே மாதிரி வரணுமெண்டா நீங்கள் இதே முறையை ஃபாலோ பண்ணி செய்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி சூப்பராக வரும். இப்போ வந்து நல்லா அடித்து எடுத்து கொண்டுட்டேன். எனக்கு வந்து இப்போ ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுது இந்த சர்க்கரை பானி நல்லா கூல் டவுன் ஆகி ஆறுறதுக்கு. அதுக்கு பிறகு இதை நல்லா வடித்து எடுத்துக்கொள்கிறேன். அப்போ தான் நாங்கள் இந்த ஏலக்காய் துண்டு வாயில் கடிப்படாது. சர்க்கரை பானிலையும் எதுவும் துகள்கள் இருந்தால் இல்லாட்டி மண் இருந்தால் அதுவும் உங்களுக்கு சேராது. அப்போ நல்லா வடித்து எடுத்துக்கொள்கிறேன். இப்போ வந்து கொஞ்சமாக வடித்து போட்டு நல்லா கரண்டியால் இந்த பானியும் முட்டையும் நல்லா சேர்த்து அடியுங்கோ. நல்லா நுரை மாதிரி மேலே வரணும். அது நுரை வந்த பிறகு எல்லாம் நல்லா சேர்ந்த பிறகு மேலே நுரையாக இருக்குதுல்ல, அதை வந்து நாங்கள் கையால் அப்படியே தடவி எடுத்து விட்டோம்னா எங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் வெடுக்குத்தன்மை இருந்ததுண்டா அதுவுமே போயிடும்.
இதை நீங்கள் அடிக்கிறதுல தான் இருக்குது. விஸ்கண்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். நான் வழமையாக வந்து க்ளவுஸ் போட்டுட்டு கையாலேயே அடிக்கிறேன். நான் இன்றைக்கு வந்து ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு செய்கிறேன். அதனால் நான் கை பாவிக்கையில் கரண்டியாலேயே அடித்து எடுக்கிறேன். பிறகு மிச்ச கருப்பட்டி பானி இல்லைண்டா சர்க்கரை பானி அதை சேர்த்து போட்டு இன்னுமே நல்லா சேர்த்து பானியை நல்லா ஊற்றிட்டு எல்லாம் வடித்து எடுத்து போட்டு நல்லா கரண்டியை சேர்த்து அடித்து எடுங்கோ. அப்போ தான் எங்களுக்கு வட்டலப்பம் ஒரு பிழையும் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டாக ஆத்தென்டிக் ரெசிப்பியாகவே வரும். இப்போ வந்து அடித்து எங்களுக்கு நல்லா சேர்ந்து முட்டையும் கருப்பட்டி பானியும் சேர்ந்துட்டு இந்த பதத்தில் இந்த மேலே நுரையாக தெரியுது தானே, இந்த நுரையை வந்து கையால் அப்படியே தடவி எடுத்து விடுங்க. அப்படின்னா எங்களுக்கு இந்த வெடுக்கு மணம் இன்னுமே போயிடும். பிறகு ஒரு நல்ல அகலமான பாத்திரத்துக்குள்ளே தண்ணி ஊற்றி போட்டு அதுக்கு மேலே இப்படி உங்களுக்கு ஸ்டாண்ட் இருந்தால் ஸ்டாண்டோ இல்லையண்டா இப்படி ஒரு தட்டையோ மேலே கவுத்து வச்சுட்டு அதுக்கு மேலே தான் நாங்கள் இப்போ வட்டலப்பத்தை வச்சு அவிக்க போகிறோம். எனக்கு வந்து தண்ணி இன்னும் கொஞ்சம் காணாமல் இருந்தது. அப்போ எடுத்து போட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டாண்டை வந்து கவுத்து போட்டு வச்சுருக்கிறேன். இப்போ எங்களோட ட்ரேக்குள்ளே இப்படி ஒரு அகலமான பாத்திரத்துக்குள்ளே அரைவாசிக்கு நிரப்புங்க. உங்களோட வட்டலப்ப கலவையை நிரப்பிட்டு இதை வந்து நல்லா மூடி வச்சு எந்த காரணத்தை கொண்டும் மேலே கொஞ்சம் நுரையாக இருக்குல்ல அதையும் நான் இப்போ எடுத்துக்கொள்கிறேன். எந்த காரணத்தை கொண்டும் வட்டலப்பத்துக்குள்ளே இந்த நீராவி சேராத மாதிரி நல்லா தயார்படுத்தி வையுங்கோ. நான் முதல் வந்து நல்ல டிஷ்யூவால் மூடி போட்டு அந்த சட்டியை வட்டலப்பம் இருக்கிற கிண்ணத்தை பிறகு அதுக்கு மேலே ஃபொயில் வச்சு போட்டு பிறகு மூடியை மூடுறதுக்கு மேலே முன்னுக்கும் ஒரு ஃபொயிலால் மூடி போட்டு தான் இப்போ மூடியை எடுத்து வைக்க போகிறேன். இப்படியும் ஒரு மூடி வச்சோம்னா எங்களுக்கு ஆவி எந்த வகையிலையுமே எங்களோட வட்டலப்பத்துக்குள்ளே போகாது. ஆவி சேர்ந்துட்டோன்னா உங்களுக்கு தண்ணியாக வரும். பிறகு சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு டேஸ்ட் வராது. அதனால் எந்த வகையிலையுமே அந்த நீராவி போய் தண்ணிக்குள்ளே சேரக்கூடாது. நான் இப்போ ஒரு 40 நிமிஷத்துக்கு பிறகு இதை வந்து அவிஞ்சிட்டான்னு எடுத்து பார்க்குறேன். அப்போ எங்களை பாருங்கள், உங்களுக்கு நீராவி இந்த டிஷ்யூலேயே படையில அப்படின்னா எங்களுக்கு உள்ளுக்குள்ளே போயிருக்காது கட்டாயம். அப்போ இந்த ஆவியில் நல்லா 40 நிமிஷம் அவிஞ்ச பிறகு இப்போ நாங்கள் வந்து ஒரு டூத்பிக்காலேயோ இல்லாட்டி கரண்டின்ற பேக் சைட்டாலேயோ குத்தி பார்ப்போம். குத்தி பார்க்கும்போது நல்லா க்ளீனாக வருது, கேக் மாதிரி தான். வடிவாக இப்படி குத்தி எடுத்து க்ளீனாக வந்ததுன்னா உங்களோட வட்டலப்பம் தயார்.